நல்ல சிந்தனை வந்ததுக்கு முதல்ல நன்றி. இந்த 4 நிமிஷத்த வேஸ்ட் பண்ணாம உங்க வாழ்க்கைக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு மனசார வாழ்த்துகள். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன நல்ல முடிவுகள் எடுத்தா லைஃப்ல நிச்சயமா முன்னாடி போவீங்க. இந்த உலகத்துல புத்தி இருந்தா மட்டும் போதாது. அதை எப்போ, எப்படி, யாருக்கு எதிரா பயன்படுத்துறோம்னு தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கை மாறும். இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல மனி, பவர், கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் முக்கியம் தான். ஆனா, இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஒரே விஷயம் புத்தி. இந்த புத்தியோட உச்சம் என்னன்னு 2000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்தவர் தான் சாணக்கியர். அவர் ஒரு சாதாரண முனிவர் இல்ல, ஒரு ராஜாவும் இல்ல, ஆனா ராஜ்யங்களை உருவாக்கிய மனிதன். இந்த வீடியோல சாணக்கியரின் 10 புத்திசாலித்தனமான குணங்களை ஒவ்வொன்னா பார்ப்போம். இத கேட்கிறப்ப சும்மா கேட்காதீங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒண்ணு தூர நோக்கு. சாணக்கியர் இன்றைக்கு மட்டும் யோசிக்கல. அவர் எப்போதும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சாரு. ஒரு டெசிஷன் எடுக்கிறப்ப அதோட விளைவு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் கணக்கிட்டாரு. நம்ம லைஃப்ல என்ன நடக்குது? இப்போ சந்தோஷமா இருக்கணும்னு ஃபியூச்சரை சாக்ரிஃபைஸ் பண்றோம். அந்த இன்ஸ்டன்ட் பிளஸ் ஒரு நாளைக்கு இன்ஸ்டன்ட் பேனாவா மாறும். சாணக்கியர் சொல்ற லெசன் என்னன்னா, ஷார்ட் டேர்ம் கம்ஃபர்ட் விட லாங் டேர்ம் growth முக்கியம். இன்னைக்கு நீ டிசிப்ளினா இருந்தா நாளை லைஃப் ஈஸியா இருக்கும். 2 வியூகம். ஸ்ட்ராட்டஜி. சாணகியர் எதிரியை நேரடியாக தாக்க மாட்டார். அவர் ஸ்ட்ராட்டஜியால எதிரியை தோற்கடிப்பார். சில நேரம் சண்டையே போடாம வெற்றி கிடைக்கும். லைஃப்ல கூட அதேதான். எல்லா பிரச்சனையையும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் பண்ணணும்னு இல்ல. சில நேரம் சைலண்டா மூவ் பண்றது தான் ஸ்மார்ட். சாணக்கியர் கிட்ட பலம் செகண்டரி, புத்தி பிரைமரி. அதனால தான் அவர் எப்போதும் ஒரு மூவ் முன்னாடியே நின்றார். 3 மனிதர்களை புரிந்து கொள்வது. சாணக்கியர் மனிதர்களை வார்த்தையால ஜட்ஜ் பண்ணல. அவர் ஆக்ஷன்ஸை தான் பார்த்தாரு. யார் உண்மையா பேசுறாங்க, யார் நாடகம் போடுறாங்க, யார் பயந்திருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சவன் எப்போதும் ஏமாற மாட்டான். லைஃப்ல நம்ம பிரச்சனைகளுக்கு ரீசன் சிச்சுவேஷன்ஸ் இல்ல, பீப்புள். அதனால மனிதர்களை புரிஞ்சுக்கிறது ஒரு சர்வைவல் ஸ்கில். 4 நடைமுறை அறிவு. சாணக்கியர் தியரியில வாழ்ந்தவர் கிடையாது. அவர் பிராக்டிக்கலா இருந்தாரு. வேலை செய்யாத அறிவு அறிவே இல்ல அப்படின்னு அவர் நம்பினார். நம்ம லைஃப்ல புக் நாலேஜ் மட்டும் எதுக்கும் யூஸ் ஆகாது. அதை அப்ளை பண்ணினாதான் வேல்யூ. சாணக்கியர் கற்றதை உடனே களத்துல இறக்கினார். அதனால தான் அவர் ஐடியஸ் ஹிஸ்டரியா மாறினார். 5 சுய கட்டுப்பாடு. கோபம், ஆசை, பயம். இந்த 3ம் மனிதனை அடிமையாக்கும். சாணக்கியர் இந்த 3ஐயும் கண்ட்ரோல் பண்ணினார். அவர் எமோஷன்ஸ்க்கு ஸ்லேவ் ஆகல. லைஃப்ல நம்ம பிகெஸ்ட் எனிமி வெளியில இல்ல, நம்ம மைண்ட் தான். அதை கண்ட்ரோல் பண்ணினா நம்ம லைஃபை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 6 ஒழுக்கம். டிசிப்ளின் இல்லாத டேலண்ட் வீணா போயிடும். சாணக்கியர் வாழ்க்கை சிம்பிள் ஆனா ஸ்ட்ரிக்ட். டெய்லி ரூட்டீன், செல்ஃப் கண்ட்ரோல், கிளாரிட்டி. இதுதான் அவரோட பவர். மோட்டிவேஷன் டெம்பரரி, டிசிப்ளின் பெர்மனன்ட். அதனால தான் சாணக்கியர் ஆர்டினரியா வாழ்ந்து எக்ஸ்ட்ராடினரியா ஜெயிச்சாரு. 7 அரசியல் புத்தி. அதிகாரம் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சவன் அதிகாரத்துக்கு பயப்பட மாட்டான். பாலிடிக்ஸ் சும்மா பார்லிமெண்ட்ல மட்டும் இல்ல, ஆபீஸ்ல, ஃபேமிலியில, சொசைட்டில எல்லாத்திலும் இருக்கு. சாணக்கியர் பாலிடிக்ஸை அவாய்ட் பண்ணல, அதை மாஸ்டர் பண்ணினார். அதனால அவர் ஒருபோதும் மேனிப்புலேட் ஆகல. 8 முடிவு எடுக்கும் திறன். தயக்கம் ஒரு மெதுவான தோல்வி. சாணக்கியர் குவிக்கா டிசிஷன் எடுத்தார். ரைட் டிசிஷன் கிடைக்கலனாலும் டிசிஷன் எடுத்தார். லைஃப்ல நோ டிசிஷன் ஒன்னு இருக்கு, அதுதான் worst. மூவ் பண்ணாதவன் எப்போதும் பின்தங்கிடுவான். 9 நேரத்தின் மதிப்பு. பணம் போனா திரும்ப வரும், நேரம் போனா திரும்ப வராது. சாணக்கியர் டைமை உயிர் மாதிரி பார்த்தாரு. நம்ம வாழ்க்கை சேஞ்ச் ஆகலன்னு நாம கம்ப்ளைண்ட் பண்றோம். ஆனா நேரத்தை வேஸ்ட் பண்றத நோட்டீஸ் பண்றது இல்ல. டைமை ரெஸ்பெக்ட் பண்ணினா லைஃபும் ரெஸ்பெக்ட் பண்ணும். 10 அறிவு பிளஸ் அனுபவம். நாலேஜ் மட்டும் இருந்தா அது டேஞ்சர் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்தா அது கம்ப்ளீட் இல்ல. இரண்டையும் சேர்த்தவன் தான் அன்ஸ்டாப்பபிள். சாணக்கியர் அதுக்கே எக்ஸாம்பிள். அதனால தான் அவர் ஐடியாஸ் இன்னைக்கும் ரெலவெண்டா இருக்கு. கன்க்ளூஷன். சாணக்கியர் ஒரு மனிதன் அல்ல, ஒரு மைண்ட் செட். இந்த 10 குணங்களையும் ஒரே நாள்ல சேஞ்ச் பண்ணணும்னு இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்மால் ஸ்டெப். அதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தாட்டு கூட ட்ரிகர் பண்ணினா அதுவே இந்த வீடியோவோட சக்சஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் ஒரு பவர்ஃபுல் ஐடியாவோட சீக்கிரம்